ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். ஒரு நாள் தனி இருந்து ஓதுறாங்க. என்ன வசனம் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்ன ஒரு செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனமாக இறக்கி இருக்கிறார். அந்த வசனத்தை ஓதுகிறார்கள். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மக்களை நீ தண்டித்தால் இவர்கள் உன்னுடைய அடியார்கள். வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், இந்த மக்களை மன்னித்து நீ விட்டால் நீ அஸீஸ், நீ ஹகீம் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய உம்மத்திற்காக பேசியிருக்கிறார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ், புகாரியிலே வருகிறது. இந்த குர்ஆன் வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியவர்கள் எமோஷன் ஆகி விட்டார்கள். தன்னுடைய 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் என்று தேம்பி தேம்பி அழுகிறார்கள். பக்கா என்று வருகிறது. பக்கா புகாஅன் ஷதீதன், நிறுத்தவில்லை, அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்குகிறான். முஹம்மதிடம் போ, அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வா என்று அவரை அனுப்பிய பிறகு அவர் ஜிப்ரீல் வந்து ஆறுதல் சொன்ன பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியானார்கள் என்கிற வரலாற்றை புகாரியிலே பார்க்கிறோம். இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த சமூக அக்கறையும் சமூக பொறுப்புணர்வும் யாரிடம் இல்லையோ நிச்சயமாக அவர் ஒரு சமூக தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர். வல்லாஹி, அதே போல அவர் ஒரு ஆலிமாக இருப்பதற்கும் தகுதியற்றவர் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எனவே சமூக அக்கறை, சமூக பொறுப்புணர்வை நம்மிடத்திலே நாம் வளர்க்க வேண்டும். யாரெல்லாம் சுஜூதிலே உம்மத்திற்காக துஆ செய்யாமல் இந்த சமூகத்தின் தலைவர் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறாரோ அவர் ஒரு போலி தலைவர், அவர் தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார். எந்த ஆலிம் சுஜூதிலே தன்னுக்கு பின்னால் உள்ள உம்மத்திற்காக வேண்டி துஆ செய்யவில்லையோ, எந்த ஒரு ஆலிம் தன்னுடைய சுஜூதிலே உம்மத்திற்காக வேண்டி துஆ செய்யவில்லையோ, அந்த ஆலிம்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆலிமாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சமூக அக்கறை நமக்கு தேவை. இன்று சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல. நம்முடைய குரல் வளையை நெறிப்பதற்காக மறைமுக சக்திகள் நிறைய செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் சமூக பொறுப்புணர்வோடு செயற்பட வேண்டும். ஒற்றுமை முக்கியம்.